அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, செல்வம் பெருகுவதற்கான எளிய பரிகார முறைகள். செல்வம் அப்படின்னா எல்லாமே சொல்லலாம். பணம், தங்கம், ஆடை, ஆபரணம், இந்த எல்லாமே இதில் அடங்கும். நமக்கு தேவையான அப்படிங்கிறத ஒரு பின்குறிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். செல்வம் அப்படின்னா எனக்கு கோடி கோடியாக வந்துடணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு தேவைக்கு ஏற்ப செல்வம் பெருகுவதற்கும் அந்த செல்வத்தை அந்த செல்வத்தை பெறுவதற்கும் ஒரு சிறந்த வழிபாட்டு முறையை நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வழிபாட்டு முறை அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த பாராயணம் பண்ணுறதின் மூலமாக, இந்த மந்திர பாராயணம் பண்ணுறதின் மூலமாக செல்வம் பெருகும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. இதில் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் அப்படின்ற அந்த ஒரு மந்திரங்களை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரும் பொழுது இந்த செல்வம் பெருகுவதற்கான நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். தொடர்ந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். குமாரஸ்தவம் அப்படிங்கிறது 44 வரிகளை கொண்டது. இந்த 44 வரிகளும் முருகனுடைய அத்துணை அலங்காரத்தையும் அத்தனை உருவங்களையும் உருவகப்படுத்தி அவர் அந்த உருவாக்கியிருப்பார். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வரும் பொழுது செல்வம் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். தேவையில்லாத செலவீனங்கள் உங்களுக்கு முக்கியமாக குறையும். இந்த குமாரஸ்தவத்தை தொடர்ந்து பாராயணம் பண்ணும் பொழுது தேவையற்ற செலவீனங்கள் முதல்ல குறைய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தபடியாக வீட்டில் தொடர்ந்து மகாலட்சுமி பூஜைகள் செய்யணும். வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிரஹோரையில் மகாலட்சுமி பூஜைகள் தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்கணும். வெள்ளிக்கிழமைங்கிறது வாரத்தில் ஒரு நாள். அதில் சுக்கிரஹோரைங்கிறது ஒரு 3 டைம் வரும். காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9. ஸோ இந்த 3 நேரங்களில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் ஏதேனும் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் இதை தொடர்ந்து வழிபட்டு வரலாம். அதற்கு அடுத்தபடியாக பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய், இதை 3ஐயும் ஒரு சிகப்பு வஸ்திரத்தில் நீங்கள் கட்டி உங்களுடைய வாசல் இருக்கு இல்லையா, நிலைவாசல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல கட்டி வச்சு வரும் பொழுது இந்த தேவையற்ற செலவினங்கள் குறைஞ்சி செல்வ வளம் பெருகும். அதே மாதிரி நம்ம நாட்டு மருந்து கடைகளில் புனுகு அப்படின்ற ஒரு பொருள் கிடைக்கும். அஷ்டகந்தம் அப்படின்னு சொல்லி அவங்களே வச்சுருப்பாங்க. ஸோ இது 2ஐயும் நீங்கள் நெற்றியில் திலகமாவோ அல்லது உச்சந்தலையிலையோ தொடர்ந்து வச்சுட்டு வரும் பொழுது எப்பொழுதுமே அவர்களுடைய கையில் பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி இந்த புனுகு அப்படிங்கிறது கொஞ்சம் சுத்தமானதாக இருக்கணும். கம்மி விலைக்கும் இருக்குது, 50 ரூபாய்க்கும் இருக்குது, 500 ரூபாய்க்கும் இருக்குது. அதை கொஞ்சம் நல்லதாக குவாலிட்டியானதாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. ஏதோ ஒன்று புனுகு அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒன்று எடுத்து பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் சின்னதாக கொஞ்சமாக பயன்படுத்தினாலும் அது சுத்தமானதாகவும் குவாலிட்டியானதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அஷ்டகந்தமும் புனுகும் தருவாங்க. ஸோ அதை நீங்கள் வாங்கி தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும் பொழுது இந்த தேவையில்லாத செலவினங்கள் குறைஞ்சி செல்வ வளம் நல்ல கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவ உண்மை.